நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட் எனக்கு கிடையாது, எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, முக்கியமாக இந்த சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி இப்படிலாம் எதுவுமே கிடையாது, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் லோனை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸையும் நான் சொல்கிறேன். முதல் இந்த சிட்கோ அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே இருக்கும். நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிண்டி கத்திப்பாறைக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் MSME அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போங்க. நான் ஒரு குவாலிஃபைட் ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அந்த ப்ராசஸ்க்காக லோனுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த முதல் சொல்லுங்கள். ஸோ ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று பிரதம மந்திரி ஸ்கீம் அண்ட் இன்னொன்று நீட் ஸ்கீம். ஸோ அங்கே இருக்க அஃபிஷியல்ஸு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டரா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த கேஸ்ட் அண்ட் கேட்டகரியில் வருவீங்க, இதெல்லாம் வச்சு இந்த 2 ஸ்கீமில் எந்த ஸ்கீம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ். இதில் முக்கியமாக வந்து எல்லா இடத்துக்கும் தர மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸை நீங்கள் கொடுப்பீங்க. லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாமே கொடுப்பீங்க. முக்கியமான 2 விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த லோன்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்த பார்த்து வைக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் ரெண்ட் கொடுக்கணும். அவங்க கொடுக்குற அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை முதல் ப்ராசஸாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் டாக்குமெண்டேஷனே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. அதை வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது, ஒரு CEO வச்சு தான் ரெடி பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா உங்கள் மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மிஷின்ஸோட கொட்டேஷன்ஸ், எங்கே வாங்க போகிறீங்க, இண்டிவிஜுவல் மிஷின்ஸோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் உங்கள் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன் ஆஃப் லோன் அமௌண்ட் உங்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்கம் வரும், அப்ராக்சிமேட் இன்கம், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்கள் கிளினிக்கை வச்சு நீங்கள் வந்து போட்டு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் லோன் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சப்சிடி, அதாவது மானியம். ஸோ நீங்கள் எந்த கேஷ் கேட்டகரியில் வரீங்களோ அதை பொறுத்து உங்கள் மானியம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 to 30% வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நீங்கள் கட்டவே வேணாம். உங்கள் ஃபிசியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி ஆனால் அவங்க க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.